எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. எனக்கு தோசை தான் பிடிக்கும் நடுவர்களே. ஐயோ தோசை கரண்டியா தோசை கல்லுன்னு வேணா சொல்லலாம். சரி என்னமோ மொத்தத்துல விடுங்க நடுவர்களே. ஆனா நான் விவரமான பொண்ணுங்க. அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் புருஷன்கிட்ட என்ன கேட்கணும் என்ன பேசணும் தன்னோட ஆசை என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க. தன் வீட்டுக்காரர்கிட்ட எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் கேட்க முடியாது. அப்படிதான் இருந்தாங்க. வீட்டுக்காரர்கிட்ட உட்காந்து பேசிருக்கவே மாட்டாங்க. எங்க பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டா உன் தாத்தா முகத்தை நான் ஜாகையில தாண்டி பார்த்தேங்குது. அப்ப எத்தனை குழந்தை? அதுக்கு 40 குழந்தை இருந்திருக்கும். 40 குழந்தையாங்க முகத்தையே பார்க்கல. அந்த வேலையை தான் ஸ்கிரிப்ட்னே தெரியல. ஏங்க எனக்கு மொத்தம் பாட்டி 4 பாட்டி ஆளாளுக்கு 10 மொத்த பாட்டியை சேர்த்து சொன்னேன். என்ன பண்றது நடுவர்களே? ஆனா நான் அப்படி இல்லங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்ல. எனக்கு என்ன வேணும் அவர்ட்ட என்ன வேணும்னு நாங்க அப்படி பேசி புரிஞ்சு ஓபனா கேட்டு ஓபன் ஹார்ட்டா. அதனால தான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீத்துருவோம். இல்லனா தீத்துட்டாது பேசிடுவோம். யாரை திட்டுது? அதெல்லாம் அவங்க வசதியை பொறுத்தது நடுவர்களே. ஒண்ணுல என் வீட்டுக்காரருக்கு 28 வயசு. என் மாமியார் என்ன லட்சணத்துல தான் புள்ள வளர்த்து என்கிட்ட கட்டி கொடுத்துச்சுனே தெரியல. என் வீட்டுக்காரமா என்னமா என் வீட்டுக்கார கட்டி அவரை உனக்கு கட்டி கொடுத்துருக்கா பாருங்க. அவரை கட்டி கொடுத்துருக்கா. ஒன்னேதாம்மா அவரை கட்டி கொடுத்துருக்கு பாருங்க. இல்ல நான் கேக்குறேன். ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து ஆதார் கார்டு வந்த இந்த காலம் வரைக்கும் எங்களை தான் உங்கள்ட்ட தள்ளி விடணுமா? ஏன் உங்களை எல்லாம் எங்களுக்கு கட்டி கொடுக்க கூடாதா? இல்ல கேக்குறேன். உங்களுக்கு வரதட்சணைய கொடுத்து காரு பீரோ மிக்ஸி கிரைண்டர் பைக் சோஃபா இதுல திங்கிறதுக்கு தட்டு படுக்கிறதுக்கு பாய் வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோமே. உங்களை நாங்க 4 வார்த்தை திட்டினாதாங்க என்ன தப்புன்னு கேக்குறேன். அவமானத்தின் உச்சக்கட்டம். ஏமா நீங்க கட்லு பீரோ மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்க இந்த பொருள் எல்லாம் உள்ள வந்த உடனே வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தம் எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. அடுத்த அங்க போயிட வேண்டியதான், தெருவுக்கு வந்துட வேண்டியதான். இதெல்லாம் வருது இல்ல. இயந்திரம் வந்த உடனே இதே வெளியில போயிட்டு பாருங்க. நீங்க அப்படி இயந்திரம் வந்த உடனே இதே எங்க வெளியில போகுது. இதான் உண்மை. அப்படிலாம் எல்லா குடும்பத்தையும் சொல்லாதீங்க. என் குடும்பத்துல பல பிரச்சனை பட சொன்னேனே. 28 வயசு என் வீட்டுக்காருக்கு ஒரு வேளை தெரியாதுனே. பாத்திரம் விளக்க சொன்னா தெரியல, துணி துவைக்க சொன்னா தெரியல, சமைக்க சொன்னா தெரியல. ஆனா வாசல் தெளிச்சு சாணியாவது நான் சொன்னலானே வாசல் தெளிச்சு சாணியாவது கரைச்சு போடியானா அதுவும் தெரியல. ஆனா கல்யாணம் ஆகி 2 மாசம் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டேனே. 2 மாசத்துல 2 மாசம் என்ன மெத்தட் எனக்கு சொல்லி கொடுமா. 28 வருஷமா ஓல்ட் லேடி என் மாமியார் சொல்லி கொடுக்காதத இந்த காலத்துக்குள்ள 20 நாள்ல என் வீட்டுக்காரருக்கு சொல்லி கொடுத்தா யார் திறமைசாலி? நீதாமா திறமைசாலி. ஆனா இவங்க சொன்னாங்கல்ல தனி கொடுத்தன அனுப்பிடுறோம். உண்மையாவே என் மாமியார் என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்ணுச்சு. கல்யாணம் பண்ணி 2 நாள் தான். கல்யாணம் பண்ணி 2 நாள்ல அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு. எவ்வளவு உடம்பு என்ன வேலை பார்க்கும். எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா நடுவர் அவர்களே? ரொம்ப கஷ்டப்பட்டேன். பச்சை மண்ணு சாட்ட தட்டை எண்ணெய கழுவ சொல்லுது, என் புடவைய எண்ணெய துவைக்க சொல்லுது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமாக்கா? உங்களுக்கு உங்களையே சாப்பிட சொல்லுமே. எனக்கு என்னைய சாப்பிடுது. எவ்வளவு கொடுமை. எனக்கு ஒரு டவுட். பிள்ளையாவது நீ பெப்பியா இல்லாட்டி எப்படிமா? இல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் நடுவர். செல்வகுமார் அண்ணா மாதிரி எனக்கு மட்டும் அந்த மரம் கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரி மாத்தி விட்டுருவியா? அதாவது என் கடமை எப்பவுமே நான் சரியா செய்வேன் நடுவர்களே. ஆனா இவ்வளவு டார்ச்சர் பண்ணிச்சே என் மாமியார். நான் இவர் சொன்னாரே இயந்திரங்கள் உள்ள வந்தோடனே இதயங்கள்லாம் வெளியில போகுதுன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த ஊர் பெண்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். தயவு செஞ்சு எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தனி கொடுத்தோன்னு ஒரு முடிவை மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சூப்பர். என்னைக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் பேசினாலும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் டக்கு டக்குன்னு அந்த நேரத்துல சொல்லி உண்மையாவே சொல்லுவேன் நடுவர்களே. எந்த பெண்களும் தயவு செஞ்சு தனி கொடுத்தன போகணும்னு நினைக்காத. ஆண்கள்லாம் பெரிய கைத்தறி கொடுத்துடலாமே. தனி கொடுத்தன போக கூடாது அப்படின்னு சொல்லுது. சூப்பர். ஏன் தெரியுமா? நமக்கு கண்டிப்பா அந்த சொந்த பந்தங்கள்லாம் முக்கியம். என்னைக்கா இருந்தாலும் அவங்களோட உதவி நமக்கு தேவைப்படும். அதனாலதான் சத்தியமா என் வீட்டுக்கார கூட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் தனி கொடுத்தன போல என்னைக்கு போக மாட்டேன். அவர் மேல சத்தியம். இது இவர் மேல சத்தியம். அவர் மேல சத்தியம். சத்தியமா தனி கொடுத்தன போக மாட்டேக்கா. சத்தியமா தனி கொடுத்தன போக மாட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணி 3வது நாளே என் மாமியாரை மாமனாரையும் தனி கொடுத்தன அனுப்பிட்டேன். நல்ல வேளை நீங்க அனுப்புறது நல்லது. ஏன்னா அதனாலதான் உயிரோடு இருக்கு. தெரிஞ்சுக்கங்க. இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம். தயவு செஞ்சு நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நான் மாமியார் இல்லாத வீட்டுல தான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா என் கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே பண்ணி என் வீட்டுக்காரர் மட்டும் தான் என்கிட்ட சிக்கினாரு. நான் எந்த தைரியத்துல தெரியுமா மாமியார் இருக்கிற வீட்டுக்கு போனேன்? நடுவர் அவர்களே நல்லா கேளுங்க. நானே அப்பமா சிக்கனரடி தான் சொல்லுதே தவிர அப்ப சிக்கனவன் சீரடியை தானே செய்வான். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. சிக்கினார்னா என் அன்பு வலைக்குள்ள அவர் சிக்கிக்கிட்டாரு. அப்பா அப்பா அப்பா. என் அன்பு வலையில இருந்து அவரால வெளில வர முடியல. நான் எந்த தைரியத்துல தெரியுமா மாமியார் இருக்கிற வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போனேன்? நம்மளே பெரிய வில்லி. அதெல்லாம் பாத்துக்கலாம்னு போனேன். அது என்னை விட பெரிய வில்லியா இருக்கு. என்னால சமாளிக்க முடியல. அப்படி சிரமமா இருக்கு. நீங்க சும்மா வந்து நீங்க பெண்களை குறை சொல்றது இந்த காலத்துல பெண்கள் 4வது பாயிண்ட் என்னமா வச்சிருக்க? இல்ல அததான் பாக்கலாம்னு பார்த்தேன். இல்ல முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து சொல்லிட்டு போறாங்களே, கொரோனா வந்துருச்சு கொரோனா இந்த காலத்துல தான் வந்துச்சு அந்த காலத்துல தான் வரலையா? அந்த காலத்துல கால்ரால செத்தான்.
பேசுற பேச்ச பார்த்தா இப்பமே வந்துரும் போலயா. சும்மா வந்து நின்னுட்டு நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இன்னைக்கு மொபைல் போன்ஸால சின்ன பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, பெரிய ஆளுங்க கெட்டு போயிட்டாங்க, இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அவன் இந்த ஊர்ல உயிரோட இருக்கானா, போய் சேர்ந்துட்டானா, எப்ப வருவா, என்ன ஏதுன்னு எந்த தகவலுமே தெரியாம வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருந்த பெற்றோர்களுக்கெல்லாம் அம்மா ஃளைட் ஏறிட்டேன், 2 மணி நேரத்துல போய் இறங்கிடுவேன், இதோ ரூமுக்கு போயிட்டேன், இப்ப சாப்பிட்டுட்டேன், இப்ப வேலையில இருக்கேன்னு வீடியோ கால்ல தினம் தினம் நான் உயிரோட தான் இருக்கேன்னு வெளிநாட்டுல இருக்கவங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வளர்ச்சியை நீங்க ஏத்துக்கணுமா வேணாமாங்க? சும்மா நீங்க பாட்டுக்கு எல்லாமே கெட்டது கெட்டதுன்னா ஒரு விஷயம் கேட்கிறேன் நடுவுல. இன்னைக்கு இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை குடுக்குறோம். இப்ப இந்த போனே உங்ககிட்ட குடுக்குறோம். போன் வேண்டாமா, இந்த பேனா வேணும் வச்சுக்கோ. சரி, இந்த பேனாவை நம்ப முடியாது, திடீர்னு அது ஏன் பொருள்னு சொன்னான்னு சொல்லி அப்படி சொல்ல மாட்டேன் நடுவுல. இந்த பேனாவை உங்ககிட்ட குடுக்குறோம். இந்த பேனாவை வச்சு என்ன பண்ணலாம்? எழுதலாம். இந்த பேனா வச்சு எழுதலாம். ஆமா. இல்ல யாருக்காவது குடுக்கலாம். இல்லாட்டி நானே பிச்சு கீழே போட்டு மிதிச்சிடலாம். அதான் அவங்களா முதல்ல 2 சொன்னீங்களா, அதான் நாங்க. பேனா வச்சு என்னங்க பண்ணலாம்? பேனா வச்சு எழுதலாம், யாருக்கா தேவைப்பட்டா குடுக்கலாம். இது 2 விஷயம் தான் பேனாவோட பயன். ஆனா பேனாவை உடைச்சு போடலாங்கிறது அவங்களோடது. உங்ககிட்ட ஒரு போனை குடுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு உங்களால என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதுல என்ன நொட்டை இருக்கு, என்ன நோண்டல் இருக்கு, என்ன குறை இருக்கு? ஏன் உங்களெல்லாம் எப்படிதான் வீட்டுல பொண்டாட்டிகள்லாம் வச்சு குடும்பம் நடத்துறாங்க? பொண்டாட்டிகள் இல்லம்மா, பொண்டாட்டி தான், ஒரே ஒரு பொண்டாட்டி தான். பொண்டாட்டிகள் ப்ளூரல் ஆகனா அவரு சிரிப்பாரு. வந்ததுல பொண்டாட்டி அப்படி பண்றாங்க, பொண்டாட்டி இப்படி பண்றாங்க. நான் கேக்குறேன் நடுவுல, இன்னைக்கு யூடியூப் மட்டுமே பிளாட்ஃபார்மா வச்சு எத்தனையோ பேர் சினிமா வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்காங்க. பல ஸ்டுடியோ வாசல்ல சோறு தண்ணிக்கு வழி இல்லாம கிடந்த இளைஞர்களை விட யூடியூப வச்சு தனக்கு தானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்களா இல்லையா? சும்மா நீங்க அவங்க ஒண்ணு சொல்லிட்டு போனாங்களே, முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல வந்து வீட்டுக்கு யாரும் வந்தா அம்மா நல்லா இருக்காங்களா, பாட்டி நல்லா இருக்காங்களா, தாத்தா நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு யாரையாவது ரோட்ல பார்த்தாலோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலோ சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, கொழுப்பு இருக்கா, இததான் கேக்குறோம். விசாரிக்கிற விதம் வேணுமானால் மாறி இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் விசாரிக்கிறது இன்னும் மாறல இல்லங்க. அந்த மனிதாபிமானம் இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கு நடுவுல. ரோட்ல யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான், பைக்ல ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல போகையில கத்தி அவரை பார்த்து ஐயோ ஸ்டாண்ட் எடுக்காம போறீங்க, ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் பல அக்கப்போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லி 10 நிமிஷத்துல அந்த ஹாஸ்பிடல் வாசல்ல 100 போய் நிக்கிறான் அப்படின்னா, 100 பேர் போய் நின்னு ரத்தம் கொடுத்துட்டு வர்றான் அப்படின்னா அது இந்த காலத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சி தானே. என்ன நோயினே தெரியாம இன்னைக்கு நீங்க செத்தீங்க. இன்னைக்கு புதுசா நோய் வந்தாலும் சரி அதுக்கான தடுப்பு மருந்துகள் உடனே வந்துட்டு இருக்கா இல்லையா நடுவுல? காதலை பத்தி குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. காதலை பத்தி இப்ப எனக்கு கல்யாணம் ஆனதை எல்லாரும் மறந்துருவோம். எஸ், நீ மறக்காம இருந்தா சரிதான். இல்ல நாங்க மறந்தா பிரச்சனை இல்ல. இல்ல நடுவர்களே, கரெக்டா உங்க வீட்டு போயிருவல்ல? அதெல்லாம் கரெக்டா போயிருவேன். பட்டிமன்ற ஸ்டேஜ் ஏறனோனே என் வீட்டுக்கார மறந்துடுவேன். ஸ்டேஜ் விட்டு இறங்கனோனே தான் அவர் ஞாபகத்துக்கே வருவார். அந்த அளவு டெடிகேஷன். நடுவர் அவர்களே, காதல் என்ன திடீர்னு இதுக்கு மட்டும் வாய்ஸ் லோ ஆகுது? அது அப்படிதான் இருக்கணும். காதல் இப்ப என் கல்யாணத்தெல்லாம் நீங்க மறந்துடணும். When I was studied at 9th standard. என்ன திடீர்னு இங்கிலீஷ் வருது? காதல்னா அப்படி இதெல்லாம். ஓ, காதல்னா இங்கிலீஷ் வந்துருது. இங்கிலீஷ் வரணும்ல. ஓகே. When I was studied at 9th standard. அதாவது இவர் இந்த பெண் வந்து 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒரு பையன் சுத்தி வந்து லவ் பண்ணான். உண்மையாமா? என்ன நடுவர்களே பார்வையிலையான்னு கேக்குறோம். அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் எல்லாம் 9ஆம் கிளாஸ் படிக்கல, பாக்குறதுக்கு மலையாளி மாதிரி இருப்பேன். இப்ப கொரோனால பட்டிமன்றம் இல்லாம மனநோயாளி மாதிரி. எஸ் நடுவர்களே. ஆமா நடுவர்களே, இப்ப பட்டிமன்றம் இல்லாம தான் இப்ப இப்படி இருக்கிறியா? ஆமா, முன்னாடி எல்லாம் மலையாளி மாதிரி இருந்தேன், பட்டிமன்றம் இல்லையேன்னு ஏங்கி மனநோயாளி மாதிரி ஆயிட்டேன் நடுவர்களே. ஏங்கி நான் சிரித்து போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கருத்து போற பிள்ளைய என்ன நடுவர்களே படுது பொழப்பு அப்படி போயிட்டு இருக்கா இல்லையா? என்ன சுத்தி வந்து ஒரு பையன் லவ் பண்ணான். காதல் அந்த காலத்திலயும் புனிதம், இந்த காலத்திலயும் புனிதம் தான் நடுவர்களே. காதலுக்கு எந்த வேலையுமே போடாதீங்க. சரி, நம்ம கிட்ட வந்து ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டானே, வேணும்னு சொல்ல முடியல, ஏதாவது ஒண்ணு சொல்லி விடு, ஏதாவது ஒண்ணு சொல்லி தானே ஆகணும். சரி, ஓகே, ஒரு வாரம் கழிச்சு லப்ப சொல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட நானும் மீ டூ கேஸ் புக் பண்ணிடுவாங்களே இவங்களா? அது இல்ல நடுவுல மீ டூ. நான் ஏன் தெரியுமா ஐ லவ் யூன்னு சொல்லாம மீ டூன்னு சொன்னேன்? எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு எனக்கு தெரியும். ஃபியூச்சர்ல என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து நீ யார்கிட்டயாவது ஐ லவ் யூ சொல்லிருக்கியான்னு கேட்டா இல்லன்னு சொல்லணும்ல. எப்படிமா எப்படி இதெல்லாம்? அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்கிட்ட லவ் யூன்னு சொன்னவன் எல்லார்கிட்டயுமே மீ டூன்னு மட்டும் தான் சொல்லிருக்கேன். லவ் யூன்னு நான் சொன்னதே இல்ல. இத மட்டும் எடிட் பண்ணிருங்க, என் வீட்டுக்காரரை பார்த்தா டைவர்ஸ் பண்ணிடுவான். தயவு செஞ்சு எடிட் பண்ணிருங்க ப்ளீஸ். அப்ப பல பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. இத கேட்டுதான் பல பேர் சுண்டக்கான துளை கண்ணனி போயிருக்காங்க. அப்படிலாம் இல்லங்க. நம்ம காதலித்து பார், நீ அழகாக மாறுவது உனக்கு மட்டும் தெரியும், ஆனால் நீ அசிங்கப்படுவது ஊருக்கே தெரியும். அதெல்லாம்
முறையா காதலிச்சா அழகா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் அவனை காதலிச்ச நடுவர்களே, காதலிச்ச ஒரு 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஆசை, காதலன் கூட அப்படி தனியா, காதலன் பர்ச ஆட்டையை போடணும்னா அப்படிலாம் கிடையாது நடுவர்களே. அப்படி இல்லையா? ஆமா, காதலன் கூட அப்படி தனியா அப்படி எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு என் லவர் கிட்ட சொன்னேன். ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துட்டு என்ன அந்த பைக் பிள்ளையாத அப்பாச்சி பாத்தியா, அது ராயல் என்ஃபீல்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துட்டு அந்த பைக்ல என்னை அழகா உட்கார வச்சுட்டு சரிம்மா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுமா என் காதல்ல பாத்தீங்களா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். அவ காதல் இப்ப நீ உள்ள வர. ஆமா, அப்படியே என் காதலன் கூட அமைதியான ஒரு இடத்துக்கு போலாமேன்னு சொல்லி ஒரு அமைதியான இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். இப்பதான் வீடியோகிராஃபர் ஜூம் பண்றாரு. அமைதியான இடம்னா பட்டார்னு ஜூம் பண்றாரு. கரெக்ட் தானே? ஓகேடி செல்லக்குட்டி, கண்ணை மூடிட்டு வண்டி பின்னாடியே உட்கார அமைதியான இடத்துல போய் நிப்பாட்டுறேன்னு சொன்னா நிப்பாட்டின இடத்துல கண்ணை திறந்து பாக்குறேன், லூசு பையனை சுடுகாட்டுல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அமைதியான இடம்னா சுடுகாடு கூட்டிட்டு போறோம்லையா? அதான் நடுவர்களே, அமைதியான இடம்னு சொன்ன உடனே சுடுகாட்டு கூட்டு போயிட்ட பையனுக்கு விவரம் தெரியும். உன்னை விட பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருப்பான் போலயே. ஏன் நடுவர்களே? சரி ஓகே, அதனால என்ன பார்க்கும்போது ஆவி மாதிரி எதுவும் தெரிஞ்சிருக்கு போட்டு இருக்குது. ஆவி பையன் சுடுகாட்டுல கொண்டு போய் நிறுத்திட்டான். பட் அதனால எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில வந்து எல்லா நேரத்தையுமே நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இதுக்காக இப்ப அந்த காலத்துல இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன், அந்த காலத்துல செய்யற மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே செய்வேன், இந்த காலத்துக்கு அதுக்கு தகுதியா இருக்காது. அப்பனா நீங்க அந்த காலத்துல பிறந்திருக்கணும், இப்ப பிறந்திருக்க கூடாது. இப்ப இருக்கிறதுக்கே அழுகிறீங்களே, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் காத்தையே விலை கொடுத்துதான் வாங்கணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு கன்ஃபார்ம். அது மட்டும் நடக்கும்னு இப்ப இந்த கொரோனா வந்ததுல இருந்து காத்தையும் விலை கொடுத்து வாங்கணும்னு கன்ஃபார்மா தெரியுது. என்னைக்கு பாட்டில்ல தண்ணி பிடிச்சி இப்படி குடிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே அதுவும் கன்ஃபார்ம் தான். கண்டிப்பா நடுவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை அப்படி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை மாறணும், இந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ஏற்படணும்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர்கள், என்னதான் எங்க இளைஞர்கள் விஜய் ஃபேனா இருந்தாலோ, அஜித் ஃபேனா இருந்தாலோ, தனுஷ் ஃபேனா இருந்தாலோ, எங்க பசங்க அவங்களோட பிறந்த நாளுக்கு கட் அவுட் வைக்கிறவங்க மட்டும் கிடையாது நடுவர்களே. என்னுடைய தளபதி விஜய்க்கு பிறந்த நாள் அன்னைக்கு 100 மரக்கன்றுகளை இந்த ரோடு ஃபுல்லா நட்டு வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கும் மரம் வளர்க்கிறதுக்காக தன்னுடைய ஒரு நாளை அர்ப்பணிக்கிறாங்க. அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். நான் இதெல்லாம் குறை சொல்லல, நாங்க யாருமே இதெல்லாம் குறை சொல்லல. நீங்க அப்படி செய்றீங்கல்ல, உங்க அப்பா அம்மா பிறந்த நாளுக்கு அதை செய்தீங்களா இன்னும் நல்லா இருக்காங்க. இது அப்படி செய்யுங்க அப்படிங்கிற. ஏன் பெருந்தலைவர் பிறந்த நாளுக்கு நீங்க அதை செய்யுங்க. எங்க அப்பா பெருந்தலைவர் பிறந்த நாளுக்கு நீங்க இதை செய்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன் நான். இது தவறு அப்படிங்கறது சொல்றேன்ல. ஏன் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க அன்னைக்கு செய்யுங்க, நல்ல விஷயம் தானே அது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னு சொல்றாப்ல. என்னைக்கு செஞ்சா என்ன, நல்லத செய்யறதுக்கு நல்ல நாள் சேரணும். நல்லத செய்யறதுக்கு நல்ல நாள்லாம் தேவையில்லை, நல்லத செஞ்சாலே அது நல்ல நாள் தான் நடுவரே. அப்பா ரெண்டும் ஈக்குவல் பேலன்ஸா இருக்குது. இல்ல உண்மையாவே கேக்குறேன், நான் எங்க போய் என்னத்த சொல்ல போறேன்னு தெரியல. இல்ல பெண்கள் சமைக்கிறதெல்லாம் இவ்ளோ குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த லாக்டவுன்ல எல்லா கடையும் மூடி வச்சாங்க, டாஸ்மாக்கு கூட லீவ் விட்டாங்க நடுவரே. உண்மையாவே என் வீட்டுக்காரெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு வாக்கப்பட்டு வரையில, உனக்கு வாக்கப்பட்டு வரையில, எனக்கு வாக்கப்பட்டு வரையில என் மாமியார் நீ ஜென்மத்துக்கு மாத்த மாட்ட போல. என் மாமியாரை பத்தி, என் மாமியார வந்து என் மாமியார்ட்ட வீட்டுக்கார பத்தி விசாரிக்க போயிருந்தேன். நம்ம வீட்டுக்கார பத்தி முன்கூட்டியே கேட்டு வச்சுக்குவோம், ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமே, அத்தாளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு. என் மாமியார் சொன்னுச்சு, என் மயன் டீய கூட தொடமாட்டான்னு சொல்லுச்சு. நான் கூட டீய கூட தொடமாட்டாரு போல, நமக்கு வாச்ச வீட்டுக்கார மாதிரி யாருக்கு வாக்கியம்? டீ டோட்லர்னு நினைச்சேன். குடுத்து வச்சபடி நீலவேணி உனக்கு ஒருத்தை சிக்கி இருக்கானே இப்படி, அவனை மட்டும் விட்டுறாதன்னு என் மைண்ட் வாய்ஸுக்கு நானே சொல்லிட்டு வந்தேன். ஆனா கல்யாண ஆளி மறுநாள் தான் பாக்குறேன் நடுவர்களே, பையன் பீரோல திறந்து பாக்குறேன், ஃபுல்லு ஆஃபர், அம்மா சின்ன ஒயின், 5000 6000 மேன்சன் ஹவுஸ், மானிட்டர், டே நைட், ஸ்காட்ச், பால்ஸ், பக்காடி, டக்கீலா, இதெல்லாம் எங்க இருந்துமா மனப்பாடம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்? இது எல்லாமே அவர் பீரோக்குள்ள அடுக்கி இருந்துச்சு. ஆச்சரியமா, நீ ஒரு குட்டி மகள்மா. நடு ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. அதுக்காக இந்த காலத்து இளைஞர்கள் குடிக்கிறாங்க, அந்த காலத்துல உள்ளவங்க குடிக்கலன்னு உடனே எந்திரிச்சு வராதீங்க. அன்னைக்கு நீங்க பட்டச்சாராயம் குடிச்சீங்க, இன்னைக்கு நாங்க பாட்டில் அடைச்சு குடிச்சோம். அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நீங்க யாருக்கு தெரியாம செஞ்சீங்க, இன்னைக்கு நாங்க தெரிஞ்சே செய்யறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இதை யாராலையும் மாத்த முடியல. ஒருவேளை மாத்தணும் நாங்க முயற்சி பண்ணாலும் நீங்க அதையும் குறை சொல்றீங்க. ஆனா இது பரவாயில்ல நடுவர்களே, நான் சொன்னேன்ல எல்லா கடைக்கும் விடுமுறை விட்டாங்க, எல்லா இடத்துக்கும் லாக்டவுன் போட்டாங்க. ஆனா லாக்டவுன் போடாத ஒரே இடம் சமையல் கட்டுதான். கண்டிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சோம். 3 வேளை சமைச்ச சமையல் 6 வேளையா மாறுனுச்சு. 3 வேளை தொலைக்கின பாத்திரம் 6 வேளையா மாறுனுச்சு. 3 தடவை காஃபி குடிச்ச இடத்துல 30 தடவை காஃபி குடிக்க வேண்டியதாயிடுச்சு. என் மாமியார் வந்து காலையில டீ போடு, மத்தியானம் டீ போடு, நைட்டுக்கு டீ போடு, சாயந்தரம் டீ போடு, 12 மணிக்கு டீ போடுச்சு. ஒரு கலவை
உளவிக்கல தூக்கி தலையில போட்டு வந்துட்டேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏங்க எவ்வளவு டார்ச்சர் தாங்க இந்த காலத்து பிள்ளைங்க சமாளிக்கிறது. காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போகணும் நடுவர்களே. சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவேன். சாயந்தரம் 4 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுத்துட்டு மறுபடியும் தூங்கி மறுபடியும் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு நீங்க கேக்குறீங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்களே. ஆண்களுக்கு இணையாக நாங்க சம்பாதிக்க போயிட்டோம். ஆனா உங்களுடைய குடும்ப சுமையை உங்களுடைய வருமானத்தை குறைக்கிறதுக்காக பெண்கள் நாங்க இன்னைக்கு சம்பாதிக்க போயிருக்கோமே. எங்களுடைய பணிச்சுமையை குறைக்கணும்னு ஆண்கள் என்னைக்காவது பாத்திரம் வளர்க்க வந்து பக்கத்துல உட்காந்துருக்கீங்களா? இல்ல துணி துவச்சு போட்டா அதை அலசி காய போறேன்னு பக்கத்துல வந்து நின்றுருக்கீங்களா? சும்மா வந்து குறை சொல்லிட்டு போறீங்க. என் வீட்டுக்காரர் டீ கேட்டா பரவாயில்லங்க, போத வர்ற மாதிரி டீ போடுறீங்கிறாருங்க. எங்க போறது? போத வர்ற மாதிரி டீ போடா எங்க போறது? இதுக்கெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு அட்டகாசம் பண்ணி நீ போடுற டீயே போத வர மாதிரி தானே இருக்கும். எனக்கே போத வர்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல இவ்வளவு அட்டகாசத்துக்குள்ள நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கூட ஸ்கிரிப்ட் மறந்து போச்சேன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டாரு, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா அவர் ஏன் அந்த போதை வர்ற மாதிரி கேட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த வீட்டுல என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியாமலே இருக்கணும். பாத்தீங்களா? அவர் சொர்க்கத்துல மறந்துடுவாரு. அன்னைக்கு ஓட்டு வீட்டுல இருந்தா போதும் கூரை வீட்டுல இருந்தா போதும் நினைச்சு அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. ஆனா உங்க பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதும் நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க, என்ன சொல்லி வளர்த்தீங்க? அந்த பாருடா எதிர் வீட்டுக்காரன் கூரை வீட்டுல இருந்து ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம கூரை வீட்டுல இருந்து நேரா மாடி வீட்டுக்கு போகணும். அதுக்கு நீ படிக்கணும், அதுக்கு நீ உழைக்கணும், அதுக்கு நீ வேலைக்கு போகணும், அதுக்கு நீ சம்பாதிக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததுதான் இன்னைக்கு என் வீட்டுக்கு எதிரில் உள்ள சொந்தக்காரன் ஒரு கார் வாங்கிட்டானா, 10 லட்சம் ரூபாய்க்கு அவன் கார் வாங்கிட்டானா, ஐயோ ராப்பகலா தூங்காம உழைச்சு அடுத்த வாரமே 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கணும்னு என்னையே அந்த நோக்கத்துக்கு இந்த காலம் தள்ளுது. ஏன்னா அந்த காலத்துல நீங்க பண்ணி வச்சது அப்படி. நீங்க அந்த காலத்துல கூரை வீடே போதும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நாங்களும் இந்த கூரை வீடே போதும்னு நினைச்சிருப்போம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பொண்ணை பெத்த அப்பா அம்மாவா இருந்தீங்கன்னா பையனுக்கு மாடி வீடு இருந்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றீங்க. அதே பையனை பெத்த அப்பா அம்மாவா இருந்தா பொண்ணு வீடு நல்லா இருக்கா, வசதியா இருக்கா, நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கறீங்க. அதனாலதான் இந்த காலகட்டம் பணத்தை நோக்கி ஓடுதே தவிர, அதனாலதான் இந்த நிலைமையே மொத்தமா மாறுதே தவிர யாரும் எதையும் பிளான் பண்ணி எல்லாம் செய்யல. நீங்க அன்னைக்கு போட்ட விதை செடியாகி மரமாகி காயாகி கனியாகி மறுபடியும் விதைய போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் விதை போட்டது நீங்க, குறை சொல்றது எங்களை. இது எந்த விதத்துல நியாயம் கேட்டுட்டு நடுவர் அவர்களே, அந்த காலத்துல நாங்கெல்லாம் உழைச்சோம், இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் உழைக்க தெரியாம இருக்கீங்கன்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாதீங்க. அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் உழைக்க தெரிந்தவர்களாக மட்டும்தான் இருந்தீர்கள். இந்த காலத்துல இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகள் தான் உழைக்க தெரிந்தவர்களாகவும் இருக்கார்கள், பிழைக்க தெரிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அந்த காலத்தை விட இந்த காலத்து வாழ்க்கை எந்த இதுலயுமே குறைஞ்சு போனதா இல்லன்றதுனால நடுவராக நீங்கள் தீர்ப்பை எங்க பக்கம் தான் தரணும்னு சொல்லிட்டு அண்ணன் அல்வாவை பார்சல் பண்ணி எனக்கு 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா தரணும்னு கேட்டுட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட இன்னைக்கு நான் ஒரு பையனுடைய போனை வாங்கி பார்த்தா கூட அவன் செல்போன் கான்டாக்ட்ஸ் எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ராஜா O பாசிட்டிவ், குமார் B பாசிட்டிவ், செல்வம் AB பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பெயரை உண்மையான ஒருத்தர் பெயரோட சேவ் பண்ணி வைக்கும் போது கூட பிளட் குரூப்போட சேர்ந்து சேமித்து வைக்கிறான்னு சொன்னா எந்த நிமிடத்திலையும் என்னுடைய இளைஞர்கள் முத்தம் கொடுக்க மட்டும் வருபவர்கள், ரத்தம் கொடுக்க உதவுபவர்கள் கூட என்னுடைய இன்றைய காலத்து இளைஞர்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள கொரோனா காலகட்டத்தில் கூட சமையல சொல்லுங்க, சமையல் சரியில்லைன்னு சொன்னாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ரிங்டோன் கேட்டிருப்போம். என்ன ரிங்டோன்னு? இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 போராடுகிறது. அதே ரிங்டோனை ஒரு மனுஷன் கொண்டாட்டி வைக்கிற சமையலுக்கு ஒப்பிட்டு எழுதியிருந்தான். எப்படி இருந்தான் தெரியுமா? இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 போராடுகிறது. ஆனா நினைவில் கொள்ளுங்கள், நீங்க நோயுடன் போராட வேண்டும், மனைவி வைக்கும் பிரியாணியுடன் அல்ல. பிரியாணி செய்ய தேவையான பூண்டு, வெங்காயம், இஞ்சி போன்றவற்றை உங்கள் மனைவிக்கு உரித்து கொடுங்க. பிரியாணி நன்றாக இல்லாவிட்டாலும் ஆகா ஓஹோ என புகழ் தள்ளுங்கள். இந்த நாள் பிரியாணியை வெற்றி கொள்ளும் உங்கள் மனைவி உங்களை ஆகா ஓஹோ என புகழ் தள்ளுவார். நன்றி, வணக்கம். போட்டு முடிச்சு ரைட்டா? எப்படி எப்படி யோசிக்கணுமோ இந்த காலத்து பிள்ளைங்க பொழைச்சு கொடுங்க. நீ இட்லி அவிக்கிறியா, நான் தோசை விடுறேன். நீ தோசை விடுறியா, நான் சட்னி அடிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. எதுனாலும் உண்மையிலேயே முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னா, ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொண்டால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்கும் என்று சொன்னான். நீ பெருசு நான் பெருசு இல்ல சொன்னார்ல. பொம்பளை பிள்ளைன்னா இப்படித்தான், ஆம்பளை பிள்ளை அந்த பாகுபாடு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இல்லைங்க. நீயும் நானும் ஒண்ணு. யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. படிப்புல விஷயங்கள் இன்றைக்குள்ள காலத்துல எவ்வளவு தூரம் படிச்சு 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 முன்னேறிருக்காங்க. ஒரு காலத்துல அமெரிக்காரன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
அவன் பிள்ளை சாப்பிடும் பொழுது சாப்பிடுவான், சொல்லுவான் சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பாடுடா. சாப்பாட்டில் உள்ள ஒரு பருக்கை சிதறனா கூட இந்திய நாட்டு இளைஞன் வந்து அதை பொறுக்கி தின்னுட்டு போயிருவான்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு அதே அமெரிக்கன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் குழந்தைகிட்ட கணிப்பொறியை இயக்கும் பொழுது பார்த்து இயக்குடா, கணிப்பொறியில் உள்ள ஒரு பட்டன் சிதறனா கூட அந்த ஒரு பட்டனை வைத்து இந்திய நாட்டு இளைஞன் இந்த உலகத்தையே ஆண்டு விடுவான் அப்படின்னு சொன்னார்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெயிக்கலையா? இன்னைக்கு இஸ்ரோல மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது யாரு? நம்ம இனத்தை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவோ விஷயங்கள், நிறைய 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 சிவன் நாடாரா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அப்ப திறமைகள் நமக்கு இல்லையா? படங்கள் சொன்னீங்க, பாட்டு சொன்னீங்க, படங்கள் கடைக்குட்டி சிங்கம் படம் எத்தனை பேர் பாத்தீங்க? அதுல விவசாயத்தை பத்தி ஒரே ஒத்த டயலாக் சொல்லியிருப்பான். விவசாயி கூட வாழ்ந்து பார்த்தாதான் விவசாயியோட அருமை புரியுங்க, விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பார்த்தா விவசாயின் வழி என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். விவசாயி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்லியிருப்பான், சொந்தக்காரங்களை சேர்த்து வைங்க, சொத்து சேர்த்து வச்சிருந்தா அவன் பணக்காரன் இல்லை, யாரு சொந்தக்காரங்களை சேர்த்து வைக்கிறாங்களோ அவன் தான் பணக்காரன். இன்னைக்கு நல்ல படங்கள் வர்றது இல்லையா? எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு நாம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். இது கரெக்ட் தான். மனித நேயங்கள் இன்னைக்குள்ள கொரோனா காலத்துல அதிகமா வந்துருக்குதா இல்லையா? இளைஞர்கள் வந்து இன்னைக்கு தறிக்கிட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் அப்பம் பெச்ச கேட்க மாட்டாங்க தான், ஒத்துக்கிட்டுறேன். இன்றைய இளைஞர்கள் அப்பம் பெச்ச கேட்க மாட்டான். ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பெச்சையும் கேட்க மாட்டான். எங்க அப்பாவுக்கு நான் இருக்கேன்டா சொல்லுவாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனா திசையின் வேலைக்கு ஒரு பிரச்சனைனா ஜாலியா முடிக்கிறது அவன் தான் இருப்பான். அப்படி அந்த ஒற்றுமை வந்து இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, பழமை பழமை பழமைன்னு பேசாம புதுமையை வரவேற்றால் தான் யோசிக்க முடியும். அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது புதுமையை புதுமையை புதுமையான இந்த காலமே இந்த காலமே இந்த காலமே என்பதை தீர்ப்பா சொன்னா இவங்க 3 பேரும் பேசிட்டு பேமெண்ட் கொடுக்காதுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க என்ன பேசுனாங்கன்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? உணவை பத்தி அப்படி செல்லக்காரன மூச்சு பிடிச்சிட்டு பேசினேன். உணவு இருந்துச்சா? இல்ல நான் தெரியாதனமா தான் டிவி விளம்பரத்தை பத்தி சொன்னீங்க. எந்த கடையில உள்ள கெலாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு நம்ம பாட்டு சிக்கன் சிம்ரன் மாதிரி இருந்துச்சு? இன்னைக்கு பூரா தின்னு 11 மாதிரி இருக்கு. எது குடத்தை தூக்கி இடுப்புல வச்சா சர்றன்னு கீழே போகுதுன்னு, எது இடுப்புனே தெரிய மாட்டேங்குது குடத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இல்ல எந்த கடையில உள்ள விளக்கு, எந்த எண்ணெய் அமேசான் காட்டுல இருந்து வாங்கின எண்ணெயை தேய்ச்சா நம்ம தாத்தா வழுக்கு தலை இல்லாம இருந்தாரு? விளக்கெண்ணெய் ஏதாச்சும். எங்க அப்பாக்கலாங்க 65 வயசு ஆகுது. எங்க அப்பாவுக்கு ஒரு முடி கூட நரைக்கல இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா டெய்லி விளக்கெண்ணெய் தான் தேய்ப்பாங்க. நான் கண்ணு கூட நான் பார்த்துருக்கேன், நிதர்சனமா உண்மை. இன்னைக்கு நான் விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கேன். மேடைக்காக நம்ம மேக்கப் போட்டுக்கலாம். ஆனா வீட்டுக்கு போனோம்னா எப்பேற்பட்ட, நான் படத்துல நடிக்கிறேன்னு சொன்னல, எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்னாலும் கையில என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? கடலமாவும் பைத்தமாவும் தான் வச்சிருப்பாங்க. நான் கண் கூட பார்த்தேன். அப்ப பழமைங்கிறது இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பழமை பழமை இப்ப நிறைய விஷயங்களுங்க. சொந்தங்கள் இப்ப உண்மையிலே திசையின் விடையில இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்படி திருவிழா பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கு. சொந்தங்களை தொலைச்சு இன்னைக்கு நம்ம இருக்கிறோங்க. வெற்றிலை கொடி படர அகத்தியை நட்டோம், அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்ட புழுக்கைய வச்சு கோழி வளர்த்தோம், காட்டுக்குள்ளே புழுவரட்ட கோழியை விட்டோம், வளர்த்ததெல்லாம் விற்காம குலதெய்வம் பேருக்கு நேர்ச்சி விட்டோம், நேர்ந்து விட்டு அதுகளை வெட்ட திருவிழா வச்சோம், திருவிழா பேரை சொல்லி அவளுக்கு அவனென அவனுக்கு அவளென பேசி முடிச்சோம், பேசி முடிச்சதுக்கு ஆதாரமா எங்க வீட்டு வெத்தலையோடு பாக்கும்னு வச்சோன்னு இருந்துச்சு சொந்தம். இன்னைக்கு இருக்குதா? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கும். இதுக்கு எதுக்கு திருவிழா வைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு திருவிழா நடந்துச்சுன்னா இன்னைக்குதான் மேட்ரிமோனி பூரா எல்லா காஸ்ட் வாரையும் பிரிச்சுட்டான். அந்த மேட்ரிமோனி இந்த மேட்ரிமோனி எல்லா மேட்ரிமோனி. அன்னைக்கெல்லாம் மேட்ரிமோனி ஒன்று உண்டான கிடையாது. ஒரு திருவிழா வச்சா சட்டுன்னு 10 கல்யாணம் நடக்கும். ஏன்னா கண்ணும் அப்படி பாக்குறது, அப்படி ரைட்டு இந்த பொண்ணு செட் ஆயிரும் போல, அந்த பொண்ணு செட் ஆகும். எதுக்கு மேட்ரிமோனி? இன்னைக்கு மேட்ரிமோனில 5000 10,000 கட்டிக்கிட்டு இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி வெள்ளை அரிசி வெள்ளை சீனியை சொன்னாங்க. வெள்ளைக்காரன் கொண்டு வந்த வெள்ளை சீனி வசமாச்சு. நம்ம தமிழனுடைய நாட்டு சக்கரை இன்னைக்கு காணாமையே போச்சு. தமிழனுடைய நாக்குல இன்னைக்கு தமிழ் இல்லைங்க. ஒரு பையன் போய் கேட்கிறேன், செல்லக்குட்டி குட்டி வாண்டு, செல்லக்குட்டி வீட்டுல அப்பா இருக்கிறாங்களா? இல்ல. அம்மா இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப யார் தான் இருக்கிறாங்க? மம்மியும் டேடியும் தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மானால என்னன்னு தெரியல. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று குலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? இன்னைக்குள்ள
குழந்தைங்களுடைய ஆன்லைன் கிளாஸுடைய நிலைமைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி சிம்பிளா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல போன்ல பூரா இன்னைக்கு செல்போன்ல கேம் விளையாடுது. என்னென்ன கேம்லாம் இருக்கு? ஃப்ரீ ஃபயர், பப்புஜியில் எடுத்து சுடு 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 சுட்டுத்தல 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 அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒரு பையன் போனை கையில் எடுத்துக்கிட்டே சுடு சுடு சுடு. என்னம்மா அப்பா சாவே மாட்டுக்கிறாரு. பதிலுக்கு இந்த அம்மா, ஏங்க அவன் தான் ஆசைப்படுறான்ல பையன், ஒரே ஒரு தடவை செத்து தொலைச்சா என்னங்க அந்த அம்மா பதிலுக்கு சுடு 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 சுடு. அன்னைக்கெல்லாம் அந்த கேம்லாம் உண்டாங்க. பல்லாங்குழி விளையாண்டோம், பரமபதம் விளையாண்டோம், தாயம் விளையாண்டோம், நொண்டி விளையாண்டோம். எதுக்கு ஒண்ணுக்கு தமிழன் அர்த்தம் வச்சாங்க. ஏன் பல்லாங்குழி விளையாண்டோம் தெரியுமா? இருக்கும் இடத்திலிருந்து இல்லாததற்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பல்லாங்குழி விளையாண்டோம். ஏன் பரமபதம் விளையாண்டோம் தெரியுமா? கடைசி நேரத்துல வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும், எண்டையும் சமாளிக்கிற தில்லு வேணும்டா என்பதை உணர்த்துவதற்காக பரமபதம் விளையாண்டோம். ஏன் நொண்டி விளையாண்டோம் தெரியுமா? உன்னை போல் மற்றவர் இல்லாட்டாலும், உனக்கு ஒரு கால் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லைடா, மற்றவரை போல் உன்னால் ஜெயிக்க முடிய திறமை இருந்துச்சுன்னா உன்னால களத்துல இறங்கி ஜெயிக்க முடியுமா என்பதை உணர்த்துவதற்காக நொண்டி விளையாண்டான். ஏன் தாயம் விளையாண்டான் தெரியுமா? கடைசி நேரத்துல உன்னை வெட்டி வெளியே எரிஞ்சாலும் உனக்குள்ள திறமை இருந்தா கடைசி நேரத்துல உள்ள இறந்து கூட நீ ஜெயிக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காக தாயம் விளையாண்டான். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இந்த கிட்டு எரியதா அதுல விளையாடுவாங்க இல்லையா, கண் பார்வை வந்து அதிகமா இருக்குமா, பம்பரம் விளையாடுறது ஒண்ணுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த விளையாட்டுகள்லாம் எனக்கு காணாம போயிடுச்சு. பூரா இன்னைக்கு செல்போன்ல அன்னைக்கு விறுவிறுக்க விளையாண்டாங்க. இன்னைக்கு செல்போன்ல பேட்டரி இருக்க தண்ணி விளையாடுறாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அன்னைக்கு மண்ணுல இறங்கி புழுதி பிறக்க பிள்ளைங்க விளையாண்டுச்சு, ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு செல்போன்ல விளையாண்டு பூரா மண்ணா போய் கிடக்கு. இவ்வளவுதான். எல்லா விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு ஜெபாஸ்டின் சார் சொன்னார், நிலாவை போய் தொட்டேங்கிறீங்க, பக்கத்துல இருக்கார மனசை தொட முடியலையே. விலகுன்னு வாட்ச் போட்டிருக்காங்க, எவனை கேட்டாலும் 10,000 வாட்ச். இது செக்கோஸ்லாவியால வாங்கினேன் 10,000 ரூபாய், அமெரிக்காவில் வாங்கினேன் 20,000 அப்படிங்கிறான். எவனை கேட்டாலும் விலகுன்னு வாட்ச். ஏன்னா எவனை கேட்டாலும் டைம் இல்லை, சாரி மேடம் டைம் இல்லை. எதுக்கு அவர் அந்த வாட்சை கட்டினேன்? டைம் இல்லை. யோசிச்சு பாருங்க, பெத்த பிள்ளை கிட்ட நேரம் செல்வதற்கு இந்த அம்மா அப்பாவுக்கு டைம் இல்லை. பாசத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கிறோமே, அதனாலதான் உணவை தொலைச்சிட்டு இருக்கிறோமுங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவை இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த கொரோனா காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, மீண்டும் இன்னைக்கு கம்பு, கேப்ப, சோளம், கேழ்வரகு, தெனை எல்லா அரிசியும் இன்னைக்கு மீண்டும், கவுனி அரிசி எல்லா அரிசியும் இன்னைக்கு மீண்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளை வரவேற்போம். என்றைக்குமே பழமையை மறக்காமல் இருந்தால் எந்த நோய்களும் வராது என்பதை இறுதி தீர்ப்பாக சொல்லி, மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்ட வாழ்ந்த பழமையான அந்த காலமே என்பதை நிறைவு தீர்ப்பாக வைத்து விழா கமிட்டியாளர்கள் ஆசைப்படுறாங்க. ஒரு விநாயகர் பாடலோடு எங்கள் குழுவை நிறைவு செய்கிறோம். பட்டிமன்றத்தை பொம்மதா தைய தைய நக்குச்சி நாக்கு நக்கு தின பஜெண்டரே உதல் நக்கு திமிதி தாங்கி தாங்கோ தை தை கணபதி நாம் சதா. பொம்மதா தைய தைய நக்குச்சி நாக்கு நக்கு தின பஜெண்டரே உதல் நக்கு திமிதி தாங்கி தாங்கோ தை தை கணபதி நாம் சதா. திமிகரடா திக்கு தக்க திமிகிட தக்கிட தனதா ஓடுதா. திமிகரடா திக்கு தக்க திமிகிட தக்கிட தனதா ஓடுதா. உதல் தனக்கு திமிதி தாங்கி தாங்கோ தை தை கணபதி நாம் சதா. உதல் தனக்கு திமிதி தாங்கி தாங்கோ தை தை கணபதி நாம் சதா. வாಸುವೆ ತರಂಬಾಗಿದೆಯಾಗೆ ನಾಂಚದಂ ಗಣರಾಜ. ಅವರು ವಾಸುವೆ ತರಂಬಾಗಿದೆಯಾಗೆ ನಾಂಚದಂ ಗಣರಾಜ. ನಾರದ ತುಂಬುರು ವೈನವ ಜಾಗಿ ನಾರದ ಕನನೆಂಬು ಬಸದ್ಯಾಂ. ನಾರದ ತುಂಬುರು ವೈನವ ಜಾಗಿ ನಾರದ ಕನನೆಂಬು ಬಸದ್ಯಾಂ. ದಿಮಿಕರಡ ದಿಕ್ಕದಕ್ಕ ದಿಮಿಕಿಡ ತಕ್ಕಿಡ ತನ ತಾವೋಡುದ. ದಿಮಿಕರಡ ದಿಕ್ಕದಕ್ಕ